என்னதான் கர்த்தர் மேல நமக்கு விசுவாசம் இருந்தாலும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் நினைச்சது இல்லைன்னா தேவன் நடத்த நினைச்சது சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனா உண்மையான ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க அவசரப்படுறதால ஆசைப்படுறதால ஏசப்பா அவசரப்பட மாட்டாரு. நம்ம பண்ற விஷயங்கள் அவர் அவசரமும் படுத்தாது. ஸோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. காத்திருக்க சொல்றாரு அப்படின்னா காத்திருங்க. அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி கேட்கறாங்க, நான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ இந்த நாட்களுக்குள்ள நடந்தணும் அப்படின்னு நீங்க ஒரு டைம் லிமிட் செட் பண்ணாதீங்க. சில பேருக்குலாம் ஆரம்பத்திலே மேன்மை கிடைச்சிரும், அது அவங்க வாழ்க்கையில நிலைக்குமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஆனா பெரும்பாலும் தேவன் ஆரம்பத்திலே தன்னோட பிள்ளைகளை மேன்மைப்படுத்த மாட்டாரு, முடிவுல தான் உயர்த்தி வைப்பாரு. நியாயமே இல்லாம சில பாடுகளை சகிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா எல்லாமே அனுமதிச்சது உங்களை நேசிக்கிற கர்த்தர் தான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நீங்க பட்ட பாடு உபத்திரவங்களுக்கு பதில் கிடைக்குங்க. அவரோட வேலை இன்னும் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட காத்துருங்க. பெஸ்டா ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா விளக்கறையும் கொடுக்கணும்ல. பை கவிதா ஷாரன்.